ஹலோ 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 ஆடியோ கேக்குதாமா? ஆடியோ கேக்குதா? ஆடியோ ஆடியோ. தீபாவளி அன்னைக்கு தான் லீவ் விட முடியும். தீபாவளிக்கு அடுத்த நாளுமா? சொல்லுங்க. சாட்டர்டே சண்டே வந்துருச்சு, முடிஞ்சிட்டு. தீபாவளி முடிஞ்சிட்டு. வணக்கம் வணக்கம். ஆடியோ கேக்குதா? ஆடியோ வீடியோ கிளியர். ஆரம்பிச்சிருவோமா வண்டிய? ஸோ அதே தான் நம்ம பண்ண போறோம், சரியா? என்ன பண்ணோமோ அதே தான் கண்டினியூ பண்ண போறோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருந்தேன். நாளைக்கு அதுக்கு வீடியோ போடுறேன் காலையில. எல்லா பிளேலிஸ்டும் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தனி வீடியோ போட்டு காமிச்சிருவோம். மொத்தம் 423 வீடியோ இருக்குங்க, பாருங்கங்க. உட்காந்து உயிர் போற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு அவ்வளவு வேலை யூடியூப்ல போட்டு 423 வீடியோ இருக்கு. அந்த கண்டென்ட் ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 2 நாள் அந்த வேலை போயிட்டு இருக்கு. 6 மணி 6 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ ஆர்டர்லாம் வரிசையாக உங்களுக்கு இருக்கும். நீங்க பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி 400 வீடியோ ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாம். ரைட்டா? 400 வீடியோ இருக்கு. 400 வீடியோவையும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டர்ல பார்க்கணும். ரைட், அடுத்தது இங்க வாங்க. ஆன்சர் போடுவோமா? when I dash a toddler, when I learned a toddler, when I was a toddler, was a toddler, I learned a bunch of nursery rhymes. So 2 and 3 correct. என்னது? 2 and 3 correct. சரியா? அப்போ நோ சேஞ்ச் வரும், இல்லை 1 and 4 வரும். ஸோ நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா 1 and 4 போடுறோம். when I was a toddler, I learned nursery rhymes by rote. ரோட்டுனா மனப்பாடம் பண்றது. சரியா? சசி தரூர் எடிட்டோரியல் வீடியோ போடணும்னு தான் நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச் பண்ற வேலை ஆயிடுச்சு. எடிட்டோரியல் அரேஞ்ச் பண்றது போடுவோம் ஒரு நாள் போடுவோம். அடுத்த பீனட் பட்டர் வைட்டல் கரெக்ட். சரியா? இந்த ரெசிபி ஃபார் பீனட் பட்டர் குக்கீஸ். இப்போ 1 and 4 தான் மாற்றும். 1 and 4 தான் மாற்றும். ரோட்னா மனப்பாடம் பண்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் solving the first math problem was easy, but the second one was a lot harder. கரெக்டா இருக்கே, எல்லாமே கரெக்டா இருக்கே. நோ சேஞ்ச் மாத்த வேண்டாமே. அடுத்தது I was not proud of my science project which was a crude representation of the planet. So 2 and 3 the answer. Not proud of my science project which was a crude representation. அடுத்தது eating bread and drinking soda will essentially break your low carb diet. 1 and 3 தான் ஆன்சர். ஸ்பீட் குறைக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, மற்றபடி அழுத்த தான் போறேன். லேர்னிங் த ஸ்கேல்ஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் பீயிங் மியூசிஷியன். ஆர்டிக்கல்லாம் வச்சு கேட்கக்கூடாது, ஆனால் கேட்டிருக்காங்க. சரியா? பார்ட் ஆஃப் பீயிங் மியூசிஷியன். அடுத்தது த பைரட்ஸ் treasure map was a crude depiction. Pirate today treasure map, crude map illa, treasure map was a crude depiction, but we were still able to follow the instructions. So 1 and 2 the answer. அடுத்தது my mother thinks. 1 and 3. All hotels, but I am very picky about where I sleep. So my mother thinks. 1 and 3. அடுத்தது my lack of building skills. correct. building skills கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. எவிடென்ட் கரெக்ட். எவிடென்ட் வாஸ் ஸ்டேட் ஓ பின்னாடி சப்ஜெக்டை பத்தி பேசி 2 ஆன்சர்ல வராது. when I showed my crude attempt. crudeனா வந்துட்டு அன்பினிஷ்டு. சரியா? ரஃப்பான, அதான் crude. சரியா? அன்பினிஷ்ட் அப்படிங்கிறது தான் crude கரெக்டா இருக்கு. ஸோ 2 வராது 3 வராது. 2 வராது 3 வராது. ஆன்சர் 1 and 4 வரும், இல்லை நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும். 1 and 4 இல்லை நோ ரீஅரேஞ்ச்மெண்ட்டா அப்படின்னா மை லேக் ஆஃப் பில்டிங் ஸ்கில்ஸ் எவிடென்ட்டா, மை லேக் ஆஃப் வுட் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் எவிடென்ட்டா.
and I showed my crude attempt at building a platform. Platform build தான் பண்ணுவோம். So building a platform, அதனால actually answer 1 and 4 நீங்க போடும். அடுத்தது, he skipped the fundamental steps which caused his plan to fail. So எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. No change. அடுத்தது, summer is the warmest season of the entire year in the northern hemisphere. So 3 and 4 mark. Building a platform, correct. அடுத்தது, during the winter months the children wear thick coats and gloves to keep themselves warm. 1 and 2. அடுத்தது, the professor's habit, correct, of going from one tangent to another makes it very hard to learn. Correct. No rearrangement. பாருங்க, no rearrangement நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிருக்கும். A billionaire businessman kept his millions stashனா வந்து அடுக்கி வைக்கிறது. Too stingy to spend a dollar கரெக்டா இருக்கு. 1 and 2 தான் மாத்தணும். அடுத்தது, unsure if she, correct, should turn in her co-worker for stealing. Moral dilemma, correct. Turn in வந்துட்டு சொல்லி கொடுக்குறது. சரியா? she கரெக்டா இருக்கு, her கரெக்டா இருக்கு, stealing, moral dilemma எல்லாமே கரெக்டா இருக்கு. No replacement. சரியா? சரிக்கு no replacement தான் ஆன்சர். 15 கொஸ்டின் டக்குன்னு போட்டுட்டோம். அடுத்தது, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்த்துக்குங்க. சரியா? கொஞ்சம் டிஃபிகல்ட். Previous studies showed that that normal conjunction. சரியா? இது subject, இது verb. They fashion into hooks particular species of flowering plant which has a robust but malleable stem. Robust na strong, malleable na வளையக்கூடிய, malleable na அடிச்சு தட்டையாக்கக்கூடிய, malleable na adjustable. So 1 and 4 தான் மாத்தணும். They fashion into hooks. அடுத்தது, the blessing of the aquifer was a discovery to the farmers. The discovery of the aquifer was a blessing to the farmers. இது நவுனு, இது நவுனு, இது நவுனு. பாருங்க, 3 நவுன். இதனால இது பிரச்சனை. 4 கரெக்ட், பிகாஸ் ஆஃப் த ட்ரவுட் கரெக்ட். ஸோ 4 எலிமினேட் பண்ணிடுவோம். 3 ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்க எப்படி மாற்றணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் மாற்றணும். ஹூ ஆர் இன் டேஞ்சருங்கிறது கரெக்ட். 3யும் கரெக்ட். இப்போ 1 and 2 வரும், இல்லை நோ ரீப்ளேஸ்மெண்ட் வரும். இங்கே 1 and 2 தான் கரெக்ட். Discovery of the aquifer was a blessing to the farmers. Discovery தான் blessing-ஆ இருந்துச்சு. அடுத்த, police helicopter is equipped with the spotlight to search for people in the dark. கரெக்டா இருக்கு. No replacement. அடுத்தது, ஏன் ஆன்சர் போடுறீங்களா இல்லையா ராஜா? கதை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. ஏதோ இவன் சொல்லிக் கொடுக்கான் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. சரியா? பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. ஒழுங்கா ஆன்சர் போடு. The medallion is little more than a silver disc attached to a ribbon to wear, but it signifies, it subject signifies, to wear around my neck. 3 and 4. As the present tower may have a spotlight to prevent the area and illuminate escape during the, இது கரெக்ட். To prevent the area, to eliminate the area and prevent escape. பாருங்க, 2 plus v1, இதுவும் v1, இதுவும் v1. மே கரெக்டா இருக்கு, டியூரிங் கரெக்டா இருக்கு, 1 and 4 கரெக்டா இருக்கு. 2 and 3 நம்ம மாத்தணும். சென்டென்ஸ் மீனிங் நோ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியே இருக்கும். சரியா? சென்டென்ஸ் மீனிங் பார்த்தா தான் சரி வரும். 2 plus v1, 2 plus v1. prevent the area கிடையாது. illuminateனா லைட் அடிக்குது. because of the ply strings in our blanket. correct. I could tell. blanket correct, could correct. அப்போ 2 வராது, 3 வராது. 1 4 இல்ல 1 2. 1 2 வராது இல்ல, 2 வராது இல்ல. because of the ply strings. correct. tell the shredding would soon unravel. இல்ல ply would soon unravel because of the shredding strings.
ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஷ்ரெட் ஆகுது. ஷ்ரெட்னா வந்துட்டு உதிர்ந்து அப்படியே பீஸா வர்றது, தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு பீஸா வர்றது தான் ஷ்ரெட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் இன் பேக்கெட். ஐ குட் டெல் த ஃப்ளை வுட் சூன் அன்ராவல். சரியா? ஸோ 1 and 4 தான் ஆன்சர். அடுத்தது 2, apply for membership to the exclusive country club, you must submit an application. 2 and 3. அடுத்தது, he prepared a piece from Mozart's to audition for her university's musical theater program. Correct, no replace. Audition பண்ணனும் 2 plus B. Ply in a piece of wood. சரியா? plywood, ply. அந்த மீனிங். If you cut a paper in half and then cut those halves in half, you subdivide it. So 2 and 3 மாத்தும். இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக டக்குன்னு வராது. சில நேரம் இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்றேன். நான் பாதி மீனிங் உங்களுக்கு புரிய முடியாது. பார்த்தீங்களா? எல்லாத்துலேயும் இருக்கிறதே 10 வார்த்தை தான், அதில் 4 வார்த்தையை மாற்ற சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து போடுங்க. டெத் டோல் கரெக்ட். டோல்னா வந்துட்டு கவுண்ட். வாஸ் ரீச்சிங் ஹை அக்ராஸ் வெல் இன் டூல இல்லை தப்பு. வாஸ் கேட்டஸ்ட்ராஃபிக்கலி ஹை அக்ராஸ் த கோஸ்ட் லைன். அப்போ 2 and 4. ரீச்சிங் வெல் இன் டூ கரெக்ட். 2 and 4 தான் மாற்றும். அடுத்தது, இன்ஸ்டெட் ஆஃப் only secondary colors were used on the walls. 1 and 4. Speed improve ஆகுதா அப்படின்னு பாருங்க. A dozen women showed up to the luncheon, but only 10 ate after 2 invitees had left early. No correct. ஸோ வார்த்தைகள்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இதில் எங்கே சென்டென்ஸை வாசிக்காம இருக்கு? இருக்கிறது சென்டென்ஸ் குட்டியாக தான் இருக்கு. இதுல எல்லாம் சென்டென்ஸை வாசிச்சிடலாம். The toll for a war is hundreds higher as die in combat. correct. Hundreds correct. 2 and 4 correct. 2 and 4 correct. So 1 and 3 மாத்துமா இல்லை நோ சேஞ்சான்னு பார்ப்போம். 1 and 3 மாத்துவோமா? தி ஆல்வேஸ் ஃபார் அ வார் வராது. டோல் ஃபார் அ வார். ஸோ இது நோ ரீப்ளேஸ்மெண்ட். அடுத்து இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் ஷோட் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். செகண்டரி ரிப்போர்ட் ஷோட். நோ ரீப்ளேஸ்மெண்ட். அடுத்தது, ஆஃப்டர் everyone else in his singularity had died, the enemy saw the platoon of their enemy. So 2 and 3 தான் மாத்தணும். சரியா? சிங்குலாரிட்டி அவருடைய சிங்குலாரிட்டியில எல்லாரும் செத்துட்டாங்க. சிங்குலாரிட்டின்னா நம்ம இங்க என்ன மீனிங் எடுத்துக்கலாம்னா, அவருடைய பெட்டாலியன், அவருடைய குரூப். சோல்ஜர் வந்துட்டு ஒரு கூட்டமா பாக்குறாரு. எனிமி வந்துட்டு பேட்டில்ல வர்றத ஒரு கூட்டமா பாக்குறாரு. சரியா? ரைட். நெக்ஸ்ட் 30 கொஸ்டின் போட்டிருக்கோம். ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கோம். டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத இந்த 10 கொஸ்டின்ல நம்ம செக் பண்ண போறோம். சரியா? ஸ்ட்ரைக் ஹேஸ் லெட் டு த கேன்சலேஷன். பேசஞ்சர்ஸ் ஸ்ட்ராண்டட். ஸோ ஏ அண்ட் சி தான் மாற்றணும். லெட் டு த ஸ்ட்ராண்டட் கிடையாது. கம்ப்ளீட் கரெக்ட். எலெக்ஷன்ஸ் by submitting distinct programs. A and C கரெக்டுங்க. from which electorate தான் சூஸ் பண்ண. எலக்டோரேட்னா ஓட்டு போடுற மக்கள். சரியா? ஸோ B and D. ஆமா, மீனிங் இதில் படிக்காதீங்க, ஞாபகம் இருக்காது, யூஸ் ஆகாது. மீனிங்லாம் நம்ம தனியாக படிப்போம், பயப்படாதீங்க. The new international agreement opens up the possibility. அடுத்தது, company can protect information of this kind only so long as it is confidential to the business. பிஸ்னஸுக்கு கான்ஃபிடென்ஷியல். அடுத்தது, பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு இந்த கொஸ்டின். சரி. What to capitalize on their prominence. correct. No correct. இன்டெலெக்சுவல்ஸ் கரெக்ட். இது நவுனு. சரியா? வேற எங்கேயுமே வர முடியாது. ஆன் தேர் இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாது. பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டான இண்டிவிஜுவல்ஸ் கரெக்ட். 1 கரெக்ட். அஃபிஷியல் பொசிஷன்ஸ் அட்ஜெக்டிவ் கரெக்ட். 2 கேபிட்டலைஸ் 2 plus V1.
இது ஒரு noun. So no rearrangement the answer. அடுத்தது often they promise improvements at much greater cost and the ஐயோ between the possible and the affordable. Correct. The possible, the adjective போட்டிருக்காங்க and the affordable. Correct. நான் மாத்திரனே டவுட் ஆயிடுச்சு, என்னடா அஃபோர்டபுள் அட்ஜெக்டிவே பதில் நவுனு காணுமே அப்படின்ட்டு ஐயோங்க. இங்கேயும் the plus adjective, இங்கேயும் the plus adjective. அப்போ often they promise improvements at much greater cost. A and D தான் ஆன்சர். அடுத்தது and dash information and distribute information, prevention information about prevention and treatment programs. So B and C the answer. அடுத்தது policies emerge that are not merely compromises but also remain obscure on key points of implementation. Sentenceக்கு ஆன்சர் சொல்லுங்க. பாலிசிஸ் வருது, அது வெறும் காம்ப்ரமைஸ் இல்லை மட்டும் இல்லை, ஆனாலும் காம்ப்ரமைஸ் மட்டும் இல்லை, அது அப்ஸ்கியூராக வேற இருக்கு. வெறுமன காம்ப்ரமைஸாக மட்டும் இல்லை, இதெல்லாம் அப்ஸ்கியூராக வேற இருக்கு, தெளிவு இல்லாமல் இருக்கு. இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கீ பாயிண்ட்ஸில். இதுக்கு ஆன்சர் நோ ரீப்ளேஸ்மெண்ட் தான் வரும். சரியா? எல்லாமே கரெக்டாக இருக்கு, நோ ரீப்ளேஸ்மெண்ட் தான் வரும். இஸ் டீவியேஷன்ஸ் இஸ் வாசனை தப்பா தெரியுது. இஸ் மெத்தட் இஸ் ரேதர், மெத்தட் வச்சு போட்டு பார்ப்போம். சரியா? by subtle deviations from expectation. Correct. இது கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் கஷ்டம். இது நவுனு, இது நவுனு, இதுவும் நவுனு, இதுவும் நவுனு. ஆக்சுவலாக இஸ்ஸை வச்சு தான் நான் போட்டேன். இஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மெத்தட் இஸ், ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். நான் மெத்தட் வச்சு போட்டு பார்த்தேன். சரியா? மெத்தட் வச்சு போட்டு பார்த்தேன். சட்டில் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டு. ஸோ ஏ அண்ட் சியை நம்ம மாற்றிட்டோம். அடுத்த ரியல் obstacle is that the resources are limited by the political system. Political system. இவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கோம் தெரியுமா? 40 கொஸ்டின் போட்டிருக்கோம். 40 கொஸ்டின் போட்டிருக்கோம். பிரேக் விடணுமா? பிரேக் விடணுமா? கேப் விடணுமா? கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறீங்களா? கமெண்ட் வர மாட்டேங்குது ஐயா, இது ஒரு பிரச்சனை பண்ணி கண்ணு வைக்காதீங்க நீங்களே. தேர் வாஸ் அ. சரி, அடுத்தது டிக்ளைனுங்கிறது இங்கே நவுனு. சரியா? அட்ஜெக்டிவ் வரும். சிக்னிஃபிகன்ட் டிக்ளைன் ஏ அண்ட் சி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கு. அண்ட் இன்டெலெக்சுவல் ஏ அண்ட் சி தான் ஆன்சர். அடுத்தது ரெசிடென்ட்ஸ் ஆர் பீயிங் ரிமைண்டட் த்ரூ அ நியூ அவேர்னஸ் கேம்பெயின். தீபாவளி போனஸா ஒரு ஸ்டோரி சொல்லுங்க, தனியா வீடியோ போடுறேன். சரியா? போலீசர்ஸ் ஹூ எக்ஸிக்யூட்டட் அ சர்ச் வாரண்ட் ஆன் த பிரிமிசஸ் ஃபவுண்ட் அ சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட். ரைட். ஏடி தான் ஆன்சர். ஸ்டூடெண்ட் progress is monitored, continuous assessment. BC. And the outcome will be influenced by they need to be heavily compensated for bearing risk. So risk தாங்கிறதுக்காக காம்பன்சேட் பண்ணணும். கரெக்டான மீனிங். கரெக்டான மீனிங். So actual answer வந்துட்டு no replacement. A member of the Mineral Trade Association is being sought to ensure that is normal conjunction. Adequate that will ensure that there is also adequate linkage to B and C. As the statistical analysis selected those strategies more frequently used in successful than unsuccessful. பாருங்க, சப்பையா இருக்கு.
successful than unsuccessful. And most people now accept that could result. He recommended that, started buying undeveloped land. He undeveloped that இல்ல recommended that. Thatங்கிறது நார்மல் கன்ஜங்ஷன். இந்த இடத்துல பயங்கரமா யூஸ் ஆகும். ஐவிஎஸ் எஸ்ஓக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும் ராஜா. உங்களுக்குலாம் மெயின்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். They were offered a few cosmetic advances to their working conditions, but nothing of significance. Working conditions correct. Offer பண்ணப்பட்டாங்க கரெக்ட். சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவமோட எதுவுமே இல்லை. பட்டு போட்டு நெகட்டிவ் போட்டிருக்காங்க கரெக்ட். நோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். செகண்ட் ஃபாஸ்டா அழுத்துறோம். 30, 40, 50 கொஸ்டின் போட்டோம். ஸ்பீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நம்ம ஸ்பீடுக்கு சிஸ்டமே தாங்க மாட்டேங்குதுன்னா பாத்துக்கோங்களேன். என்ன இப்படி பண்ண மாட்டானே என்ன? ஐயோ, ஃபேனு வேகமா வேற சுத்துது உள்ளுக்குள்ள ஃபேனு. டீ பிடிச்சிட போகுது. வாங்க வாங்க. இந்த விஷயங்கள்ல நீங்க பண்ணணும் சரியா, நிறைய பண்ணணும், நிறைய பண்ணணும். நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பீடு ஃபாஸ்ட், மைண்டு ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. சூப்பர். டிராவல் டிமாண்ட் இஸ் ஆன் த ரைஸ். இது கனெக்டிங் ஃபிளைட்ஸ் கரெக்ட். ஆஸ் ஸ்கேட்டர்டு ஆஸ் பின்னாடி V3 கரெக்ட். ஏடி தான் மாத்தணும் சரிங்களா. வெயிட் பண்ணோடனே நம்மளுக்கு முன்னாடி ஆன்சர் போடுறாங்க. போடுங்க போடுங்க. செஞ்சுட்டாங்க இல்ல. ஏடி மட்டும் ஆப்ஷனா இல்லை. ஏடி அண்ட் பிசி ஆப்ஷனா இருக்கு. கொஸ்டின் கொஞ்சம் பொறுமையா போடும். while traveling demand is on the rise, India has scattered less direct international and overseas. ஏடி மட்டும் ஆப்ஷன்ல இல்ல சரியா. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் வராது. ஏடி மட்டும் இல்ல, பிசியும் மாத்தணும். இங்க ஹேஸ் மட்டும் தான் வரும். ஹேஸ் ரிலேட்டிவ்லி, ஹேஸ்னா பொசஸ் பண்றாங்க. என்ன பொசஸ் பண்றாங்க? டைரக்ட் இன்டர்நேஷனல் டிராஃபிக் கனெக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கு. பொசஷன் கம்மியாக தான் இருக்கு. ஏடி மட்டும் இல்லை, ஏடி அண்ட் பிசி சரியா. இஸ் கேட்டர்டு, ஓவர்சீஸ் டிராஃபிக் கேட்டர் பண்ணப்படுது. யாருக்கு? மோஸ்ட்லி ஃபாரின் கேரியர்ஸ்னால கேட்டர் பண்ணப்படுது சரியா. glitches about the communication. Stray cattle correct. Have been tackled correct. Radio vulnerability issues. Radio communications issue. Radio communication issues. அப்போ ஏசி ஒன்லி ஏசி ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. இங்கே தான் நம்ம ஸ்பீடெல்லாம் விரட்டி அழுத்தும் சரியா. ஸ்ட்ரே கேட்டல் இருக்கு. ஹாவ் பீன் டேக்கிள்டு கரெக்ட். காட் செக்ஷன்ஸ் ஹாவ் பீன் டேக்கிள்டு. ஸ்ட்ரே கேட்டல்னா தெருவில் ஓடன கேட்டல். கன்செப்ஷன் பேஸ்ட் அப்ரோச் thus highlights the to mitigate correct, not carry an excessive burden and responsibility burden ல highlights the responsibility. so B and D மாத்தணும். B and D மட்டும்தான் மாத்தணும் சரிங்களா. ஆப்ஷனே இல்லாம நம்ம போறதுல தான் நம்ம ஸ்பீடு வருது. ப்ராக்டிஸ் ஆஃப் மேனுவல் ட்ரைனிங் thrill and charm has been replaced with which indeed has taken away. அப்போ பிசியும் மாத்தணும், ஏடியும் மாத்தணும். ஏடி அண்ட் பிசி. அடுத்த வாரம் காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபேஸ்ட் பை இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ், மச் ஹையர் டேர்ன் அரவுண்ட். இந்தியா ஸ்போர்ட்ஸ் கரெக்ட். பிசி மட்டும்தான். வாடா வாடா பிசி கண்டிப்பா இருக்கணும். அவ்வளவுதான். இந்தியாவுடைய போர்ட்ஸ் கரெக்ட். India's exporters can be seen in the much higher turnaround. Right. Government must find more comprehensive ways to repudiate any challenges and correct
அண்ட் கரெக்ட் ஏதோ இங்க பாருங்க இப்படிதான் ஸ்டக் ஆயிடுது, திடீர்னு எனக்கு ஸ்டக் ஆயிடுது. மஸ்ட் ஃபைண்ட் மோர் காம்ப்ரிஹென்சிவ் வேஸ், சரியா, அண்ட் ரெமிடியேட் தி ஏரியாஸ், கரெக்ட். எனி அன்ஃபவுண்டட் அண்ட் இன்கரெக்ட் சேலஞ்சஸ், சரிங்களா, அன்ஃபவுண்டட் அண்ட் இன்கரெக்ட், இன்கரெக்ட் அன்ஃபவுண்டட் இல்லை, அன்ஃபவுண்டட் சேலஞ்சஸ் அண்ட் இன்கரெக்ட் அன்ஃபவுண்டட் இல்லை, அன்ஃபவுண்டட் அண்ட் இன்கரெக்ட் சேலஞ்சஸ், ஏடி அண்ட் பிசி. ஏடி மட்டும் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு போட்டுடலாம். அடுத்தது இன்ஜினியரிங் என்கரேஜிங் ட்ரையல், பார்த்தீங்களா, 2 அண்டர்டேக், இதை மட்டும் தான் மாற்ற முடியும். இப்போ ஏபி மாற்றணும். யூசிங் ஆயுர்வேதா எஃபெக்டிவ்னஸ் அலோன் டு எவாலுவேட் தேர் இன்டர்வென்ஷன் இல்லை, ஆயுர்வேதா இன்டர்வென்ஷன்ஸ் டு எவாலுவேட் தேர் எஃபெக்டிவ்னஸ், எஃபெக்டிவ்னஸை எவாலுவேட் பண்ணணும். ஏபி மாற்றணும்னா கண்டிப்பாக சரி, நம்ம ஏபி மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சிடியை மாற்றணும். ஏபி அண்ட் சிடி. அடுத்தது நியூலி ஃபார்ம்டு is to transform secular governance from the laboratoryங்கிறது கரெக்ட், நியூலி ஃபார்ம்டுங்கிறது கரெக்ட், லேபரட்டரி கரெக்ட், பிடி தான் மாற்றணும். பிடி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்தது மெயின்டைனிங் அண்ட் என்ஹான்சிங் இஸ் பெர்ஹாப்ஸ் த லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மெக்கானிசம் டு கூல் கார்பன் டை ஆக்சைடு as to sequester or land and oceans இல்லை, டு கூல் கார்பன் டை ஆக்சைடு, செக்வெஸ்டர்னா செப்பரேட், சரியா, செப்பரேட், செக்வெஸ்டர் இங்கே வரும், டு செக்வெஸ்டர் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். இப்போ ஏபி மாத்திரன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, சரியா, ஏபியை நான் என்ன பண்ணணும், மாற்றணும்னு எனக்கு தெரிஞ்சுட்டு ஏபி வச்சு 2 ஆப்ஷன் இருக்கு, இங்கே தான் நம்ம சிக்கிடுவோம். ஏபி மட்டுமா இல்லை ஏபி அண்ட் சிடியா அப்படின்னா இங்கே தான் நம்ம சிக்கிடுவோம். டு செக்வெஸ்டருங்கிறதுக்கு செக்வெஸ்டருக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியணும், தெரிஞ்சாதான் நம்மளால போட முடியும். கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து அட்மாஸ்பியர் பிரிக்கிறது. ஏபி அண்ட் சிடி தான் ஆன்சர். The self-financed ones are constrained by the lack of affordability, சரியா, that they intend. அப்போ இங்க cannot charge adequate fees. இப்போ பிடி அண்ட் ஏசி பிடி அண்ட் ஏசி ரைட். 218 முடிச்சாச்சு, கடைசியா ஒன்னே ஒன்று முடிச்சிட்டோம்னா வீட்டுக்கு போயிடலாம். என்னென்ன சொல்லி ஏமாற்ற வேண்டி இருக்குன்னு பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, நானும் வீட்டில் தான் இருக்கேன், ஆனாலும் நான் வீட்டுக்கு போயிடலான்னு ஃப்ளோ எடுத்து ஃப்ளோவில் வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸில் லார்ஜ் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட், சரியா, வேர் டிஸ்ட்ரஸ்ஃபுல் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் ரெக்கம்பன்ஸ். ஏடி மட்டும் இல்லை, பிசி டக்கு டக்குன்னு குட்டி குட்டியாக வாசி முடிச்சிடும். ஏடி மட்டும் இல்லை, ஏடி அண்ட் பிசி. கொஸ்டின் கஷ்டம், அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே போட முடியாது, சரியா. நம்மள வேர் டிஸ்ட்ரஸ்ஃபுல் கவர்மெண்ட்டுடைய ப்ராமிஸ் ஆஃப் ரெக்கம்பன்ஸ்னா திருப்பி கொடுக்குறது, காம்பன்சேட் பண்ணுறது, காம்பன்ஸ் அது திருப்பி கொடுக்குறது, ரீகாம்பன்ஸ் அப்படின்றது. கிளியர்லி டெவலப்மெண்ட்ஸ், வாலட்டிலிட்டி அண்ட் அன்சர்டனிட்டி, சரியா, particularly the banking sector weighed, have turmoil இல்லை, have weighed heavily. இப்போ பிடி மாற்றணும், ஏசியும் மாற்றணும். கிளியர்லி டெவலப்மெண்ட்ஸ் இன் த குளோபல் ஃபினான்சியல் சிஸ்டம், ஏசி அண்ட் பிடி. டெவலப்மெண்ட்ஸு அண்ட் அன்சர்டனிட்டி. அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் கிராப்ளிங் வித் ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன், stimulating growth and no one accuses it, no one subject accuses, correct. Stimulating growth correct, ஏசி மட்டும் தான் மாற்றணும். ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிவிடாது. அடுத்தது showing querying across the food basket, marginal deceleration. Querying the pitch further is price gains across the two, showing disconcerting trends. So BD and AC வரணும், இருக்கா அப்படி ஒரு ஆப்ஷன், BD and AC. BD கண்டுபிடிச்சாலே போதும், AC மாற்றணும்னு சொல்லிட்டாங்க, அதனால அதை மாற்றிடலாம். ஸ்பீடை கீப் அப் பண்ண முடியல, நிறைய பேருக்கு கதறுகிறார்கள்.
have been issued, correct. To comply, as Twitter or commentary, as Twitter have been issued, correctங்க. For critical opinion or commentary-யும் correct. To comply-யும் correct. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ட்விட்டர் வந்துட்டு கோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணுது, பக்கத்தில் இருக்க நவுன் ஆக்ஷனை பண்ணுது. V1 ing as adjective. இதுக்கு நோ ரீஅரேஞ்ச். அடுத்தது, while modern regulations without whittling downனா breaking down, அது அப்படியே சுருக்குறது. Modern regulations. So A and D தான் மாற்றும். அடுத்தது harmonious. The advancements in digital technologies to a harmonious upbringing, correct. From registration of births, it should not trample on, correct. So AD and BC ரெண்டுமே மாற்றணும். ஏடியும் மாற்றணும், பிசியும் மாற்றணும். ஏடி அண்ட் பிசி. அது பொட்டென்ஷியல் ஆர் அயர்ன்ட் அவுட், கரெக்ட். பொட்டென்ஷியல் wrinkles, கரெக்ட். will be that has pervaded heralded மாற்றணும். கொஸ்டின் கஷ்டங்க, சரிங்களா. பெர்வேடட்னா வந்துட்டு ஊடுருவி உள்ள போறது. ஹெரால்டட்னா சந்தோஷமா கத்துறது, சரியா. சந்தோஷத்துல கத்துறது தான் ஹெரால்டு அப்படிங்கிற வார்த்தை. பெர்வேடட்னா ஊடுருவுறது, சரிங்களா. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஊடுருவிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஹெரால்டட், என்ன ஹெரால்டு பண்றாங்க? ஸ்டார்ட் ஆஃப் அ பாசிட்டிவ் ஃபேஸ்னு பார்த்தோன்னே நான் டி தூக்கி அங்கே மேலே போட்டேன். இங்கே சி அண்ட் டி தான் ஆன்சராக வரும். இருக்கும், சிடி இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட் டு பிரைவசி cannot be mechanically subjected between warring parents. வாரிங்னா சண்டை போடுகிற. எல்லாமே கரெக்டாக இருக்கு. நோ ரீப்ளேஸ்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் கரெக்ட், சரியா. அரௌண்ட் சிம்பிளிஸ்டிக் கம்ப்ளையன்ஸ் இங்க பாருங்க. as well as triggered anxieties, raised hopes, triggered anxieties. C and D கரெக்டாக இருக்கு. இப்போ ஏபி மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஏபி மாற்றணும், இல்லைன்னா நோ ரீஅரேஞ்ச். ஏபி மாற்றணுமா மாற்றக்கூடாதுன்னு சொல்லுங்க. பியூரோக்ராட்டிக் ஷார்ட் சைட்டட்னஸ் அண்ட் கம்ப்ளையன்ஸ் இங்கே பாருங்க, இங்கே நெகட்டிவ், சரிங்களா. அண்ட் கம்ப்ளையன்ஸ் டிஃபிகல்டிஸ் அரவுண்ட் சிம்பிளிஸ்டிக் லீகல் டிரெக்டிவ்ஸ். ஸோ டிஃபிகல்டிஸ் ஏன் முன்னாடி தூக்கி போடுறேன் அப்படின்னா, எவரையும் ஷார்ட் சைட்டட்னஸ்னா பார்க்கல. கம்ப்ளையன்ஸ் டிஃபிகல்டிஸ், அங்கேயும் பிரச்சனை. ஸோ ஏ அண்ட் பி தான் ஆன்சர். ஏபி தான் ஆன்சர், சரியா. ஸோ முடிச்சுட்டோம், ஓரளவுக்கு இழுத்து வச்சு முடிச்சிட்டோம். நாளைக்கு உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்குற ஏதாவது ஒரு அந்த கதை ஒன்று கேட்டிங்களா, அந்த கதை மாதிரி இல்லாமல் ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்டாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், அது யூஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. சரியா. தனி வீடியோவை போடுறேன், இப்போ வேண்டாம், தனி வீடியோவை போடுறேன். நாளைக்கு இதே மாதிரி வந்துருங்க. கொஞ்சம் என்ன பண்ணுவோம், டைமை கொஞ்சம் பெருசாக்குவோம். உங்களுக்கு வந்துட்டு இது ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லோ பண்ணிடுங்க வீடியோவை, சரியா. இல்லை பாஸ் பண்ணிடுங்க. நான் எதுக்குமே மீனிங் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். மீனிங் வந்துட்டு நம்ம பார்க்கல, மீனிங் பார்க்காம டக்குன்னு போனோம். பியூரோக்ரஸி அப்படின்னா என்னது? நிறைய அஃபீஷியல்ஸ் தாண்டி போகணும், பார்த்தீங்களா, அதுதான் பியூரோக்ரஸி. ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னா பார்வை கம்மியாக இருக்குது, தெளிவாக தெரியாமல் இருக்குது, சரியா. ஸோ பியூரோக்ராட்டிக் ஷார்ட் சைட்டட்னஸ் இருக்குது. இன்னொன்று கம்ப்ளையன்ஸ், ஃபாலோ பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது, லீகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணுறதுல என்ன இருக்குதுன்னா கஷ்டம் இருக்குது. ஸோ பியூரோக்ரஸியாக கண்ணு தெரிய மாட்டேங்குது, இன்னொன்று ஃபாலோ பண்ணுறதுல கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ ரெண்டுமே நெகட்டிவா பேசுறாங்க, சரியா. பிளட்டூனுக்கு எனக்கு மீனிங் தெரியாதுமா, நான் பார்க்க தான் செய்யணும், சரிங்களா. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இந்த வார்த்தைக்கு இதுதான் மீனிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று கெஸ் பண்ணிக்கிறோம்.
எப்பவுமே கெஸ் பண்றது நல்லது. கெஸ் பண்ணி பழகணும். கெஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வரும். சரியா? பிளட்டூன் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மீனிங், ஆனால் அது கன்ஃபார்மா அதுதானான்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சேன். பிளட்டூன் இந்த சொன்ன யூனிட் ஆர் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் குரூப். சிங்குலாரிட்டியை நான் எப்படி சொன்னேன்ட்டு நினைக்கிறேன். சிங்குலாரிட்டியை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். பிளட்டூன் அப்படின்னா குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு ஃபுல் மீனிங் கேட்குறாங்க. சரியா? மீனிங் சொல்றட்டா? மீனிங் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. மீனிங் ஒரு சென்டென்ஸ்க்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி வித்தை. சரியா? எப்படிப்பட்ட சென்டென்ஸா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சப்ஜெக்ட் வரும். சரியா? ஹேவ் ரைஸ்ட். சரியா? ஹோப்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ யாரு ஹோப்ஸை ரைஸ் பண்ணியிருக்க? இந்த ரெண்டு விஷயம் இருக்குங்க. என்னதுலாம்? பியூரோக்ரசி அப்படின்னா எக்ஸசிவ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதான் பியூரோக்ரசி. அது ஷார்ட் சைட்டட்னஸ். பியூரோக்ரசி வந்துட்டு தெளிவா பார்க்க முடியாதது தான் ஷார்ட் சைட்டட்னஸ். சரியா? அடுத்தது கம்ப்ளையன்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ். ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றது அப்படின்றது தான் கம்ப்ளையன்ஸ் டிஃபிகல்டிஸ். ஸோ ஃபாலோ பண்றதுல கஷ்டம் இருக்கு. எதுல? அரௌண்ட் சாதாரணமான லீகல் டைரக்டிவ்ஸ்னா ஆர்டர்ஸ். இப்போ லீகல் டைரக்டிவ்ஸ், லீகலா ஒரு ஆர்டர் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. பியூரோக்ரசி அதை தெளிவா பார்க்கவும் மாட்டேங்குது. பியூரோக்ரசின்னு என்னது? இந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய அஃபீஷியல்ஸ். இப்போ ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் போக வேண்டி இருக்கு பாருங்க. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் போக வேண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பியூரோக்ரசி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பியூரோக்ரசி அதிகம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ சாதாரண லீகல் டிஃபிகல்டிஸை சுத்தி நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. பியூரோக்ரசி தெளிவா இல்லை. இது எல்லாம் என்னன்னா ஹோப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. கூடவே சேர்ந்து ஆங்ஸைட்டி ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஆங்ஸைட்டினா பயம். ஒரு பயத்தையும் தூண்டி விட்டுருக்கு, ஹோப்பையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. எதுக்கு? யாருக்கு நடுவுல? பென்ஷனர்ஸ்டையும் சரி, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பக்கத்துல வர்றவங்க சரி, இவங்க ரெண்டு பேரும், இப்ப ரெண்டு குரூப் இருக்கு. பென்ஷனர்ஸ் இருக்காங்க, நியரிங் ரிட்டையர்மெண்ட் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஹோப்பையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு, ஆங்ஸைட்டியும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. இது ரெண்டுமே நடக்குது. பண்றது யாரு? இந்த பியூரோக்ராட்டிக் ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படிங்கிற அந்த விஷயமும், பியூரோக்ராட்டிக் ஷார்ட் சைட்டட்னஸும் லீகலா இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ். அப்ப சாதாரண பிரச்சனைகள்ல சாதாரண சிம்பிளான டைரக்டிவ்ஸ், சிம்பிள் லாஸை சுத்தி ஏகப்பட்ட பியூரோக்ரசி இருக்கு, ஏகப்பட்ட லீகல் டிஃபிகல்டிஸ் இருக்குது. ஸோ இதனால பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் பக்கத்துல வர்றவங்களுக்கும் ஒரு ஹோப்பு வருது, ஆங்ஸைட்டியும் ட்ரிகர் ஆகுது. அப்ப நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ மீனிங் ஓரளவுக்கு ஒரு பிக்கப் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து நான் இன்னும் புரியுது. நான் அந்த உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஏற்றிடுவோம். சரிங்களா? மெயினா உங்களுக்கு வந்துட்டு நரேஷன் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், நரேஷன் தான் மெயினா உங்களுக்கு வேணும். அதுக்கு நான் வழி பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சா பிக்கப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்து பெனிஃபிட் ஆகணும், பார்த்துக்குங்க. சரியா? 400 வீடியோ இருக்குதாச்சா. கண்டென்ட் இல்லை அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சரியா? கண்டென்ட் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு, பார்க்கறதுக்கு தான் நம்ம